தமிழ்நாடு முழுவதும் 9ஆம் தேதி நள்ளிரவு முதல் அனைத்து வாகனங்களும் இயங்க முடியாத சூழலிலே நிறுத்தி வைக்கின்றோம். டிசம்பர் 9ஆம் தேதியான இன்று செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் லாரிகள் ஓடாது. லாரி சங்கங்கள் அறிவிப்பு. சென்னை ராயபுரத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் மோட்டார் வெளிச்சம் ஆல் இண்டியா மோட்டார் சர்வீஸ் சார்பில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி செய்தியாளர் சந்திப்பு அச்சங்கத்தின் நிறுவன தலைவர் VG ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த செய்தியாளர் சந்திப்பில் மோட்டார் வெளிச்சம் சங்கத்தில் இணைந்துள்ள சென்னை துறைமுக கண்டெய்னர் லாரிகள் சங்கம் நிர்வாகிகள் பெருமாள், கோபிநாத், சுரேஷ் பாபு, கரிகாலன், தர்மலிங்கம், பிரபாகரன், ரவிச்சந்திரன், கணேஷ் பங்காரே, மனோகரன், அருணகிரி, மதுராந்தகம், மோகன், மணி, ராமர், பாண்டி முருகசாமி, லோக்கல் அசோசியேஷன் கண்ணன், அனைத்திந்திய வாகன ஓட்டுநர் பேரவை ஆரணி குலசேகரன் உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்ட சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இந்த செய்தியாளர் சந்திப்பில் பழைய வாகனங்கள் தகுதி சான்று பெறுவதற்கு கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தல், ஆன்லைன் மூலம் அபராதம் விதிக்கப்படுவதை உடனே நீக்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி 9/12/2025 இன்று செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் லாரிகள் இயக்கக்கூடாது என்ற முடிவை 150க்கும் மேற்பட்ட சங்கங்களின் நிர்வாகிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த வேலை நிறுத்தத்தில் சுற்றுலா வாகனங்களும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர். மோட்டார் வெளிச்சம் ஆல் இண்டியா மோட்டார் சர்வீஸ் இணைந்து சென்னையிலே தலைநகர் சென்னையில் ஒன்று கூடி பல கட்டங்களாக ஆலோசித்து 9ஆம் தேதி நள்ளிரவு முதல் இந்த லாரி தொழில் மிகவும் நலிவடைந்துள்ள சூழ்நிலையிலே லாரிகளை நிறுத்தி வைப்பது என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம். 9 அம்ச கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தமிழகம் முழுவதும் லாரிகள் இயங்காது. கோரிக்கை 1, FC கட்டணம் பழைய கட்டணம் 850 திரும்ப வரும் வரை இந்த போராட்டம் நீடிக்கும். ஆன்லைன் வழக்குகளை சரிபார்த்து அதில் உள்ள குற்றங்களையும் குறைகளையும் உடனடியாக களைய வேண்டும். பார்டர் செக் போஸ்ட் பல மாநிலங்களிலே எல்லை சோதனை சாவடிகளை அகற்றியிருக்கின்றார்கள். லஞ்ச லாவணியத்தை ஊக்குவிக்கின்ற பார்டர் செக் போஸ்டை தமிழ்நாட்டில் உடனடியாக அகற்ற வேண்டும். தெலுங்கானாவில் அகற்றியிருக்கின்றார்கள், மகாராஷ்டிராவில் அகற்றியிருக்கின்றார்கள், மத்திய பிரதேஷ் பல மாநிலங்களில். அதே போல லாரிகளுக்கு ஏற்று மாமூல், இறக்கு மாமூல், டோல்கேட்டு, மாநகராட்சி, நகராட்சி வரிகள் அனைத்தும் பொருள் ஏற்றுபவரையும் பொருள் இறக்குபவரையும் சார்ந்தது. லாரி உரிமையாளருக்கு பொறுப்பல்ல. அதிக பாரம் ஓவர்லோட் ஒரு லாரியில் ஏற்றும் பொழுது அந்த லாரிக்கு அபராதம் விதிக்கும் பொழுது பொருள் ஏற்றுபவரும் பொருள் இறக்குபவரும் கன்சைனி தான் அதை செலுத்த வேண்டும். லாரி உரிமையாளருக்கு ஏற்புடைய அல்ல. மது அருந்தி வாகனம் ஓட்டுவோர் யாராக இருந்தாலும் அந்த நபரை தான் தண்டிக்க வேண்டுமே ஒழிய லாரிகளை வாகனங்களை நிறுத்தி வைக்க கூடாது. டீசல் விற்பனையை GSTக்குள் கொண்டு வர வேண்டும். தமிழ்நாட்டிலே GSTக்குள் கொண்டு வரும் பொழுது லிட்டருக்கு ரூபாய் 20 குறையும். இந்த மோட்டார் தொழிலிலே இன்றைக்கு தொழில் செய்ய முடியாத நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். மத்திய மாநில அரசாங்கத்திற்கு எதிராக நாங்கள் இல்லை. இந்த தொழிலை மீட்டெடுங்கள் என்றுதான் நாங்கள் சொல்லுகின்றோம். இந்த தொழில் நாட்டினுடைய முதுகெலும்பு. ஏற்றுமதி இறக்குமதி இன்றைக்கு துறைமுகங்களாக இருக்கட்டும், நிறுவனங்களாக இருக்கட்டும், பல்வேறு விவசாய விளைபொருட்களாக இருக்கட்டும், இன்னைக்கு FCI, இன்னைக்கு நெல், அரிசி, பருப்பு, இப்படி எல்லா விதமான பொதுமக்களுக்கு அத்தனை அத்தியாவசிய பண்டங்களையும் பணிகளையும் தளவாடங்களையும்
கொண்டு செல்லக்கூடிய தொழில் எது என்று சொன்னால் இந்த மோட்டார் தொழில். இந்த மோட்டார் தொழில் இன்னைக்கு எங்களுடைய என்ன குறைகள்னு முதல்ல மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை, இதற்கு ஒரு மோட்டார் வாரியம் அமைக்க வேண்டும், இந்த 9 கோரிக்கைகளையும் உடனடியாக மாண்புமிகு தமிழக முதல்வர்களும் மத்தியில் இருக்கக்கூடிய மாண்புமிகு போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களும் உடனடியாக இந்த 9 கோரிக்கைகளை தீர்க்கும் வரை எங்கள் லாரிகளை இயக்க முடியாத நிலையிலே தள்ளப்பட்டுள்ளோம். லாரிகள் இயங்காது. உங்களுடைய அனைத்து ட்ரெய்லர், டாரஸ், கண்டெய்னர், அனைத்து லாரி உரிமையாளர் சங்கங்கள் மற்றும் மோட்டார் வெளிச்சம், ஆல் இந்தியா மோட்டார் சர்வீஸ் தமிழ்நாடு முழுவதும் 9ஆம் தேதி நள்ளிரவு முதல் அனைத்து வாகனங்களும் இயங்க முடியாத சூழலிலே நிறுத்தி வைக்கின்றோம். அனைத்து லாரி உரிமையாளர்களும் இதை 5 ஆண்டுகளாக தெரிவிக்கின்றார்கள். பல லாரி உரிமையாளர்கள் பல இந்த நிதி நிறுவனங்களுடைய நெருக்கடியிலே சிக்குண்டு தவிர்த்து இறந்திருக்கின்றார்கள். பல தற்கொலைகள் நடந்திருக்கின்றது, பல இழப்புகள் நடந்திருக்கின்றது. இன்றைக்கு லாரி தொழில் ஒரு இஎம்ஐ கட்டக்கூட முடியாத சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆகையினாலே இந்த தொழில் மிகப்பெரிய பொருளாதாரத்துடைய பெருக்கக்கூடிய ஒரு தொழிலை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக ஆராய்ந்து தமிழக முதல்வர் அவர்கள் எங்களை நேரில் அழைத்து பேசி எங்களுடைய உண்மையான குறைகளை, இது ஒரு 25 ஆண்டுகளாக நாங்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம், இந்த 4 நூற்றாண்டு காலமாக இருக்கின்ற அந்த குறைகளை கருணையோடு அழைத்து பேசி பரிசீலித்து உடனடியாக எங்களுக்கு நல்லதொரு வாழ்வாதாரத்தை தீர்வை தருமாறு பணிவோடு வேண்டுகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.